பாடலாசிரியர் திரு ஸ்நேகன் இணைப்பில் இணைஞ்சிருக்காரு. அவரோட பேசலாம். வணக்கம் சார், நன்றி இணைப்பில் இணைஞ்சதற்கு. சார், இப்போ நீங்கள் லாஸ்ட் டைம் நம்ம பார்க்கும் பொழுது பாரதி ராஜா அவரோட நேரடியாக போய் நீங்கள் மீட்லாம் பண்ணியிருந்தீங்க. அவருடைய இறப்பு அப்படிங்கும்பொழுது உங்களை நிச்சயமாக ரொம்ப ஒரு சோகத்தில் ஆழ்த்தியிருக்கும். ஆனால் இப்போ அதே மாதிரி அவருடைய ஒரு ஆஸ்தான ஒரு மாணவன் அவர் இன்னைக்கு உயிரிழந்திருக்காரு. அவர் பற்றின உங்களுடைய இரங்கல், அவர் பற்றின நினைவுகள் பற்றி என்கிட்ட சொல்லலாம் சார். விடியற் காலையிலேயே பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாகி வார்த்தைகள் இல்லாம தவிக்கிறோம். என்னன்னு கேட்டீங்க, இன்னும் இயக்குனர் இமயத்துடைய மரணத்திலிருந்து திரையுலகம் வெளியில வரவே இல்லை. அதுல குறிப்பா என்னை போன்றவர்கள் நெருக்கமானவர்கள் அது ஒரு பெரிய ஒரு குடும்பத்தில் நடந்த ஒரு துயராகவும் இழப்பாகவும் நாங்க இருக்கிற நேரத்துல அடுத்த இழப்புங்கிறது பேரதிர்ச்சி. அதுவும் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நேத்து இரவு 11 மணிக்கு எனக்கு ஒரு வாய்ஸ் நோட் பாக்கியராஜ் சார் எனக்கு அனுப்புறாரு. எழுத்தாளர் சங்க தேர்தல் நடக்குது, நம்ம எல்லாரும் சேர்ந்து களமாடணும், அதை பத்தி இப்ப ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நான் காலையில பேசுறேன் தம்பி அப்படின்னு எனக்கு அனுப்பிச்சிருக்காரு. இன்னைக்கு நைட்டு 11:30 மணிக்கு நானும் என்னுடைய மனைவி எல்லாருமே கேட்கிறோம், அண்ணன் அனுப்பிச்சிருக்காரு, பாக்கியராஜன் அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே என்ன விஷயம்னு கேட்கும்போது கூட இல்லை, எழுத்தாளர் சங்க தேர்தல் வருது, அதை பத்தி பேசணும் அப்படின்ட்டு. அப்ப கூட சொன்ன பாருங்க, ஒரு இவ்வளவு தூரம் ஒரு தகவலை சொல்லிட்டு நேரம் பேசியிருக்கலாம், ஆனா அடுத்தவர்கள் எவ்வளவு தூரம் மதிக்கிறாரு, இரவுல ஒரு தகவல் கொடுத்துட்டு காலையில பேசலாம் அப்படின்னு சொன்னாரு அப்படின்ட்டு நாங்க காலையில அவர்கிட்ட பேசலான் இருக்கோம். ஆனா காலையில அவர் இல்லைங்கும் போது எங்களுக்கு பெரும் அதிர்ச்சியா இருக்கு. இது இது எப்படி இந்த வாழ்வியல் இந்த அளவுக்கு நிரந்தரமற்றதாக இந்த இயற்கை வகுத்து வச்சிருக்கு அப்படிங்கிறது பெரும் அதிர்ச்சி. ரெண்டாவது, பாக்கியராஜன் அண்ணன் பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னுடைய அண்ணங்கள்ல ஒருத்தரை தான் அவரை பார்த்திருக்கேன். என்னுடைய 2வது புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு அவர் சொன்ன வார்த்தைகள் இன்னும் என் மனசுக்குள்ள பத்திரமா இருக்கு. எங்க வாலி வைரமுத்துக்கு அப்புறம் திரைப்படங்களில் கதை சொல்லுகிற கவிஞர்கள் குறைந்து போனார்களோ என்னவோ தெரியவில்லை என்ற ஒரு அச்சம் இருந்தது. அந்த அச்சத்தை நீக்கிறதுக்கு தம்பி சிநேகன் வந்துட்டார்னு அவர் சொன்னதெல்லாம் இப்போது நிழலாடி கொண்டிருக்கிறது. அதை மீறி நான் தயாரிச்சு நடிச்ச படத்துல எனக்கு என் கூட சேர்ந்து நடிச்சிருக்கிறாரு. அவரு இயக்குனர் படத்துல நான் பாட்டு எழுதியிருக்கிறேன், சொக்கத்தங்கம்னு. அதை இல்லாமல் என்னுடைய நல்ல விஷயங்கள், என்னுடைய குழந்தையோடைய முதல் பிறந்த நாளுக்கு கூட நான் வீட்டுல போய் அண்ணா நீங்க வரணும் அப்படிங்கும் போது அண்ணிய வர சொல்றேன், நீங்க நான் வெளியில இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. எந்த அளவுக்குன்னா, குடும்பத்துல ஒரு அண்ணனா இருந்தவரு, நேற்று இரவு 11 மணிக்கு பேசினவரு, நிறைய கதை விவாதங்களுக்கு எங்களை அழைத்தவரு, அந்த அரசியலா இருக்கட்டும் சமூகமா இருக்கட்டும் பார்க்கும் போதெல்லாம் மக்களையோட நம்ம கூட பிறந்த ஒரு அண்ணன் எப்படி விசாரிப்பாரு அப்படிதான் நல்லா விசாரிப்பாரு. அவ்வளவு அற்புதமான ஒரு உறவாளனை, ஒரு ஒரு முன்னோடியை திரையுலகம் இழந்திருக்குங்கிறது பெரும் அதிர்ச்சியா இருக்கு. இந்த காலை நான் சொந்த ஊருக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டு இருந்தேன். இப்ப இந்த தகவலை கேட்ட உடனே அந்த பயணத்தை ரத்து பண்ணிட்டு உட்காந்துருக்குறோம். ஏன்னா அவ்வளவு பெரிய இழப்பா இருக்குது. திரையுலகம் எப்படி இந்த இழப்பை தாங்க போன்னு தெரியல. சரி, இப்ப அவருடைய உடல் வந்தடைந்திருக்கு. அவருடைய இல்லத்துக்கு காலையில அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டார். வழக்கம் போலதான் அவர் நடைபயிற்சி போனாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எதிர்பாராத விதமா அந்த மாரடைப்பால அவர் உயிரிழந்திருக்காரு. நீங்க அவரை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க சார். ஆஸ் அ பாடலாசிரியர், ஒரு எழுத்தாளர் அப்படிங்கிற பொழுது அவருடைய எந்த ஆங்கிள் உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கோம்? எந்த விஷயங்கள் அவரை பத்தி நீங்க ரொம்ப அட்மையர் ஆகியிருக்கீங்க? நம்ம என்ன மிகச்சிறந்த படிப்பாளியா இருந்தாலும் படைப்பாளியா இருந்தாலும் அவர் கதை விவாதத்திலையும் பாடல் எழுதும் போதும் அவர் எங்கிட்ட சொல்றது எல்லாமே சாமானிய மக்களுக்கு புரியணும், அது அவனோட மொழியில பேசணும்னு சொல்லுவார். அதுதான் அவருடைய பெரிய பலம். இலகுவான மொழியில படிக்காதவனுக்கும் போய் அது போய் சேரணும் மாதிரி இருக்கணும். அது சினிமாவா இருந்தாலும் வசனமா இருந்தாலும் பாடலா இருந்தாலும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருப்பாரு. அதனாலதான் தமிழ் திரையுலகத்துக்கு திரைக்கதை வசனத்துக்கே தேசிய விருது பெற்றுக் கொடுத்து ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்தாருன்னா அந்த மக்கள் மொழிதான் அவருடைய பலம். அதுதான் அவர்கிட்ட நாங்களாம் கத்துக்கிட்டது. எஸ் சார், இப்போ அவருடைய படங்கள்லாம் பார்க்கும் பொழுது அது ஒரு குடும்பம் சார்ந்த கதையாக இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி ஈஸியாக மக்களை அடையக்கூடிய ஒரு திரைக்கதைகளாக தான் இருக்கும். இந்த மாதிரியான திரைப்படங்கள் கொடுக்கணும் அப்படின்னா அவங்களுடைய பர்சனல் லைஃப்லையுமே அவங்க நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணியிருக்கணும், இல்லை நிறைய விஷயங்களை சரியாக கொண்டு போயிருந்துருக்கணும். அப்படிங்கிற விதத்தில் பாக்யராஜ் அவர்களுடைய எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படமாக இருக்கும்? எத்தனை தடவை நீங்கள் பார்த்துருக்கீங்க? இவரை நேரில் நீங்கள் சந்திச்சிருக்கீங்களா, பேசியிருக்கீங்களா? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்திலாம் சொல்லுங்க சார். நிறைய அவருடைய எல்லா படங்களும் சரி, எனக்கு எதுன்னு தனிப்பட்ட முறையில சொல்ல முடியாது. அதை காதலை சொல்றதா இருந்தாலும் சரி,
இல்லை நகைச்சுவை சொல்றதா இருந்தாலும் சரி, ரொம்ப அழகா வந்து அவர் எல்லா படங்களுமே ஒரு பாடமா தான் இருக்கும். ரெண்டாவது வந்து மக்களை யார் அதிகம் நேசிக்கிறாங்களோ, மக்களுடைய மொழியில வந்து அதை எடுக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து உண்மையிலேயே மக்களின் நேசகர்களா தான் இருக்க முடியும். இப்போ நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட நான் பார்த்தேன். அதனால வந்து அவரை பாக்குறதுங்கிறது வந்து எங்களுக்கு வந்து என்னுடைய சொந்த அண்ணன்களையோ அல்லது ஒன்னு விட்ட அண்ணனை பாக்குறதுங்கிற அந்த ஃபீல் எப்போதுமே இருக்கும். ஆனா அவரும் வந்து எப்பயுமே நடிகராகவோ இயக்குனராகவோ யாருமே அவர் பாக்குறதில்ல. ஒரு சகோதரனா தான் அவர் வந்து நல்லா விசாரிப்பாரு. அந்த வகையில வந்து அவருடைய படங்கள் வந்து மக்களுக்கான படம், மக்களின் மொழியில தான் கொடுக்கணுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருந்தார். அதனாலதான் அவருடைய ஒவ்வொரு படங்களும் ஜனரஞ்சகமா எல்லா மக்களையும் போய் சேர்ந்திருக்கிறது. ஏன்னா அவருக்கு வந்து எல்லாத்துலயுமே ஒரு ஐக்கான தான் இருந்திருக்காரு. நகைச்சுவையா இருக்கட்டும், திரைக்கதையா இருக்கட்டும், பாடலா இருக்கட்டும், அவர் வந்து அதே மாதிரி வந்து இசையமைக்கிறதா இருக்கட்டும், அவர் இசையமைச்ச படமா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பா தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் ஒரு உதாரணமா தான் அவர் வந்தாரு. என்ன சொன்னோம்னா, தமிழ் சினிமா அறிவார்ந்த இயக்கங்களும் படைப்புகளும் ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கும்போது, வாழ்வியல் சார்ந்து ஜனரஞ்சகம் சார்ந்து எவ்வளவு பெரிய விஷயத்தையும் ஒரு நகைச்சுவையா நகர்த்த முடியும் அப்படிங்கிறத நிரூபிச்சவர் வந்து அண்ணன் கே. பாக்கியராஜ் அவர்கள் தான். அவருக்கு நிகர் அவர் மட்டும்தான். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.